ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இண்டெக்ஸ் ப்ளஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு வகை இருக்குது இண்டெக்ஸ் ப்ளஸில். ஒன்று வந்து இதை பாருங்கள், நிஃப்டி க்ரோத், அதாவது ஃப்ளெக்ஸி க்ரோத்து. இது நிஃப்டி 100ல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத், இது நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது அடுத்த சைடில் பார்க்கலாம். இதுதான் இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளுடைய பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வருஷத்துக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் செக்யூர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 20%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் இதில் மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் பார்ட் ஆஃப் த பணத்தை வந்து 60%, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த வருஷத்துலனா, அந்த வருஷத்தில் 60,000 ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் பணத்தை. இதுதான் வந்து உங்களோட மணியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்பீடாக க்ரோ ஆகும். நீங்கள் விட முதல் வருஷம் 8%, ரெண்டாவது வருஷம் 9%, அது மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மாதிரி வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்த சார்ட்டுக்கு போவோம். அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 வருஷமாக கட்டுறேன் சார், அதுக்கு வேறு ஏதாவது ஊக்கத்தொகை போனஸ் மாதிரி தராங்கன்னா கண்டிப்பாக தராங்க. அதுவும் கேரண்டீடாக தராங்க எல்ஐசியில். இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கட்டுறாருன்னா அவருக்கு 5% ஊக்கத்தொகை போனஸ் கேரண்டீட் அடிஷன் தராங்க. அந்த 5% எப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய் ப்ரீமியம் கட்டியிருக்கீங்கன்னா 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டீட் அடிஷனாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அது அப்படியே உங்கள் யூனிட்டில் முதல்ல ஆட் ஆகிருக்குல்ல, அந்த யூனிட்டோட இந்த யூனிட்டையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் 10 வருஷம் கட்டியிருக்காருன்னா அவருக்கு வந்து 10%, ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு 10 லட்சம் கட்டியிருக்கீங்க, வருஷம் 1 லட்சம்னா 10 வருஷத்துக்கு 10 லட்சம் கட்டுறீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு 10% 1 லட்ச ரூபாய். ஸோ அந்த 1 லட்ச ரூபாவை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து உங்கள் யூனிட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த ஒருத்தர் 15 வருஷம் கட்டுறாருன்னா அவருக்கு 20% வந்து யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் 20 வருஷம் கட்டுறாருன்னா அவருக்கு 25% கேரண்டீட் அடிஷன் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஒருத்தர் 25 வருஷம் கட்டுறாருன்னா 30% உங்கள் ப்ரீமியமில் ஆட் பண்ணுறாங்க, அதாவது யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் யூனிட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து கேரண்டீட் அடிஷன். அடுத்த சார்ட்டுக்கு போகலாம், நம்ம வாங்க பார்க்கலாம். பார்ஷியல் வித்ட்ராயல். இப்போ ஒருத்தர் வந்து 5 வருஷம் கட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளானில் இதில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து ஏதோ அமௌண்ட் வேணும் தம்ம படிப்பு செலவு, 10 வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து ஏதோ அமௌண்ட் வேணும் தம்ம படிப்பு செலவுக்கு, பசங்க படிப்பு செலவுக்கு, இல்லை பசங்களோட கல்யாண செலவுக்கு, அது மாதிரினா 20% வரைக்கும் அந்த ஃபண்டுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 வருஷத்துக்கு ஒருத்தர் 6 லட்சம் கட்டியிருக்காருன்னா அதில் 20% வந்து நம்ம வந்து அந்த ஃபண்டில் எவ்வளோ இருக்கும், ஃபண்டு இப்போ க்ரோ ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 6 வருஷத்துக்கு 6 லட்சம் கட்டியிருக்காருன்னா அதில் ஒரு 8 லட்சம் இருக்குன்னா 8 லட்சத்துக்கு 20% போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் 11லேருந்து 15 வருஷம் கட்டியிருக்காருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 15 லட்சம் கட்டியிருப்பார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் சேர்ந்துருக்கும். அந்த 20 லட்சத்தில் 25% போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் ஒருத்தர் 14லேருந்து 20 வருஷம் கட்டியிருக்காரு, அவர் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா 30% வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷத்துக்கு 20 லட்சம் கட்டியிருப்பாரு, 20 வருஷம்னா 20 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன்லாம் சேர்த்தா ஒரு 30-40 லட்சம் சேர்ந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 லட்சத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 30% கால்குலேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது ஒருத்தர் 21லேருந்து 25 வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டியிருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் 25 லட்சம் கட்டியிருக்காருன்னா அவருக்கு வந்து அப்ரிசியேஷன் கிட்டத்தட்ட 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் இல்லை 1 கோடி கூட சேர்ந்துருக்கலாம். அந்த 1 கோடியில் வந்து 35% உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. ஸோ இதுதான் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வித்ட்ரா பண்ணும்போது நம்மளுடைய யூனிட் வந்து குறைஞ்சிரும் டு தட் எக்ஸ்டென்ட்டு. ஓகேங்களா, வாங்க அடுத்து சார்ட்டுக்கு வாங்க. இப்போ மோட் ஆஃப் பேமெண்ட்டை பார்க்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னா, ப்ரீமியம் நான் எப்படி சார் கட்டுறது இதுக்கு இண்டெக்ஸ் ப்ளஸுக்கு, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்னு வேறு சொல்கிறீங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்னா அந்த செபியில் போய் கட்டணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்ஐசி ஆஃப் இந்தியாவிலேயே சாதாரண ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, அப்புறம் இசிஎஸ் மந்த்லி கட்டலாம். இயர்லினா வருஷத்துக்கு ஒரு முறை கட்டலாம், ஆஃப் இயர்லினா 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம், குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம், இசிஎஸ் மந்த்லினா மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டுக்கு எல்ஐசி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடும் மாதம். இல்லை இயர்லி ஒன்ஸ் கட்ட போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ப்ரீமியம் வந்து இதில் 30,000, ஸோ இயர்லி 30,000 கட்டலாம். அப்போது ஆஃப் இயர்லினா அதில் பாதி, 30,000த்தில் பாதி வந்து 15,000 கட்டலாம். சப்போஸ் குவார்ட்டர்லி தான் உங்களால் கட்ட முடியும்னா 15,000த்தில் பாதி 7,500 ரூபாய், 7,500 ரூபாய் 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிடும். இல்லை நீங்களே போய் கவுண்டர்லேயும் கட்டலாம். ஆனால் மந்த்லி மட்டும் நம்ம வந்து மாதம் போய் கவுண்டரில் கட்ட முடியாது, எல்ஐசி கவுண்டரில். அது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கம்பல்சரியாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வருஷத்துக்குன்னா மாதம் 2,500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து
டெபிட் ஆகிடும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் போய் கிரெடிட் ஆகிடும். இதை வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மாதம். ஆஃப் ஏர்லினா 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, குவார்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க காசை, இயர்லினா வருஷத்துக்கு ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் மோட் ஆஃப் பேமெண்ட். வாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்த ஸ்லைடு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் ப்ரீமியம் வந்து 30,000 கட்டுறவங்களுக்கு 15 வருஷம் கட்டலாம். அதே ஆஃப் ஏர்லினா 15,000, குவார்டர்லினா 7,500, மாதம்னா 2,500. அடுத்தது 10 வருஷத்துக்கு கட்டணும். ஏன்னா 15 வருஷத்துக்கு தான் 30,000, 10 வருஷத்துக்கு 48,000 மினிமம் ப்ரீமியமு. ஆஃப் ஏர்லியே 24,000, குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 12,000, மந்த்லி பார்த்தீங்கன்னா 4,000. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க அடுத்த சார்ட்டுக்கு போகலாம். இது என்னென்னா மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ். இப்போ ஒருத்தர் 60 வயசில் கட்ட ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு 85 வயசு வரைக்கும் நாங்கள் லைஃப் கவர் கொடுக்குறாங்க எல்ஐசி ஆஃப் இந்தியாவில். ஒருத்தர் 50 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு 75 வயசு வரைக்கும் லைஃப் கவர் கொடுக்குறாங்க. அதுக்கு லைஃப் கவர்னால் எவ்வளோ? இப்போது 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 7 டைம்ஸ் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் இது பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் வருஷத்துக்கு கட்டுறாருன்னா அவருக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் லைஃப் கவர் கொடுக்குறாங்க. அதே ஒருத்தர் 50 வயசுக்குள்ளே கட்டுறாரு 1 லட்ச ரூபா வருஷத்துக்குன்னா அவருக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் லைஃப் கவர் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் லைஃப் கவர். வாங்க அடுத்த சார்ட்டுக்கு போகலாம். இது வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ். மெச்சூரிட்டியில் என்ன சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. என்னென்ன? ஃபஸ்ட்டு யூனிட் ஃபண்ட் வேல்யூ. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ யூனிட் சேர்ந்துருக்கோ, 10,000 யூனிட்னா 10,000 யூனிட் அன்றைக்கி என்ன ஒரு யூனிட்டோட விலை 100 ரூபா இருக்கலாம், 200 ரூபா இருக்கலாம். ஸோ 10,000 யூனிட் இன்ட்டு அன்றைக்கி ரேட் ஆஃப் யூனிட் என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ 100 ரூபா 200 ரூபா, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் யூனிட் ஃபண்ட் வேல்யூ. அதுக்கடுத்தது என்ன சார் ஆட் பண்ணுறாங்க மெச்சூரிட்டியிலனா, ரீஃபண்ட் ஆஃப் மார்டாலிட்டி சார்ஜஸ். உங்களுக்கு மார்டாலிட்டி சார்ஜஸ்ன்னு 8% வரைக்கும் பிடிச்சிருப்பாங்க. 1 லட்சத்துக்கு 8,000 ரூபா பிடிச்சிருப்பாங்க. அந்த 8,000 என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபண்ட் வேல்யூவில் ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்தது என்ன சார் கொடுக்குறாங்கன்னா கேரண்டீட் அடிஷன். அதாவது 6 வருஷத்துக்கு 5%, 10 வருஷத்துக்கு 10%, 15 வருஷத்துக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் கேரண்டீட் அடிஷன் உங்கள் ஃபண்ட் வேல்யூவில் ஆட் ஆகும். அதையும் சேர்த்து உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸில் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒருத்தர் 1 லட்சம் கட்டுறாருன்னா வருஷத்துக்கு, அவருக்கு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 20 30 லட்சம் ஆட் ஆகிடும். 20 வருஷம் 25 வருஷம் கட்டுறாருன்னா அவருக்கு 1 கோடி வரைக்கும் ஃபண்ட் வேல்யூ சேர்ந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் சார்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இண்டெக்ஸ் ப்ளஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரோத் இருக்குது. 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரூபாய் என்ஏவியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 11 ரூபா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு. சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. ஏறுமுகமாக தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்குது. ஆனால் ஏறுமுகமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம சார்ட்டை பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்களா நிஃப்டி 50 சார்ட்டு பாருங்கள். 1996 ஆரம்பிச்சிருக்காங்க நிஃப்டி 50. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 10 ரூபா ஆரம்பித்தது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ க்ரோத் வந்து அப்வர்டில் தான் இருக்குது. சில சமயம் தான் டவுன்ஃபால் ஆகுது, ஆனாலும் அது வந்து ரெக்கவர் ஆகி அப்வர்ட்லேயே போயிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ இங்கே ஆரம்பித்தது. இப்படி கிராஃப் பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாகவே தான் இருக்குது. இதில் வந்து டவுன்ஃபால் கொஞ்சம் இருந்தாலும் பட் க்ரோத் நல்லா இருக்குது. இதில் ரெக்கவர் ஆகிட்டு, அதனால் நம்ம நம்பி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது நிஃப்டி 100 அதே மாதிரி தான் ஏறி இறங்கி கடைசியில் இது அப்வர்டில் தான் போகுது. டவுன்வோர்டை நோக்கி போகல, அப்வர்டை நோக்கி தான் போகுது. மேல் நோக்கி தான் போகிறதுனால இதில் நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வருஷம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 வருஷத்தில் 1 கோடி 1.25 கோடி நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சப்போஸ் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துலேயே நம்ம வந்து 1 கோடி, நம்ம வந்து 1 கோடிக்கு மேலேயே நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை இதில் எதிர்பார்க்கலாம். நல்ல க்ரோத் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.